விஸ்வாசம் படத்தை பத்தி டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. விஸ்வாசம் டீசர் அண்ட் ட்ரெய்லர் பத்தின ஷாக்கிங்கான அப்டேட் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அவார்ட் ஷோக்கு வந்திருந்த டைரக்டர் சிவா கிட்ட விஸ்வாசம் டீசர் எப்ப வரும்னு கேட்டதுக்கு இன்னும் 10 நாள்ல வரும்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25 கண்டிப்பா டீசர் வந்துரும்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. இதுக்கு போட்டியா பேட்ட ட்ரெய்லர் கூட அன்னைக்கு வரலாம்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா பேட்ட ட்ரெய்லர் டிசம்பர் 28 ரிலீஸ் ஆகுதுன்னு இப்போ படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எந்த அப்டேட்டும் வராத நிலையில அடுத்ததா டீசர் எப்போ வருங்கிற அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ரசிகர்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் படத்தோட மோஷன் போஸ்டர், சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்துல படத்தோட டீசர் இப்ப வெளியிட்டா படம் வெளியாக 15 நாள் இருக்க நிலையில ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்கன்னு விவேகம் படத்துக்கு செஞ்ச மாதிரி டீசர் அண்ட் ட்ரெய்லர் ஒன்னா சேர்த்து ஒரே வீடியோவா டீசரா வர வியாழக்கிழமையான 27 அன்னைக்கோ இல்ல நியூ இயர் அன்னைக்கோ ரிலீஸ் பண்ணலாம்னு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா நிறைய சீன்ஸ் அதுல ரிவீல் பண்ண வேண்டியிருக்கும்னு டைரக்டர் சிவா இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியுது. அதோடு சேர்த்து சென்சார் போர்ட்ல யூ சர்டிபிகேட் வாங்கின விஸ்வாசம் படத்தோட டியூரேஷன் 2 hours 24 minutesனு தெரிய வந்திருக்கு. பேட்ட படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 52 minutesங்கிறது கூடுதல் தகவல். இது இல்லாம படத்துல 3 முக்கியமான ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், பிரபு, ராஜ்கிரண் இவங்கெல்லாம் தான் அந்த பிரபலம். இந்த நியூஸ் வெளியில தெரியாம இருந்து வந்தது. இப்போ இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பா ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு தமிழ் கடைக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களோட இந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.